ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறீங்களா? ஆமென். அதுதான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம். இந்த நாளிலும் பாவம் என்கிற அந்த காரியத்திற்கு நம்ம விலகியே இருக்கணுங்க. யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது பார்வோனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, எல்லா வீட்டு காரியங்களையும் பார்த்து கொள்ள முடியாத யோசேப்புக்கு பார்வோன் சொல்கிறாரு. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்ய முடியாது அவங்க தூண்டுறாங்க. அதனால் அது வந்து விலகி என்ன பண்ணுறாரு, அவர் ஓடிடுறாரு. அதே போல் இந்த நாட்களிலும் பாவம் என்கிற மிகப்பெரிய ஒரு உலகத்தை சீரழிக்கக்கூடிய, சரீரத்தை சீரழிக்கக்கூடிய, குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய அந்த பாவம் என்கிறது வாழ்க்கையில் நமக்கு வந்துட்டுனா முற்றிலுமாக எல்லாமே நம்மளிடும், எல்லாம் நிர்மூலமாகிடும். அது எல்லாமே கெட்டு போயிடும். குடும்பம் வந்து கலைஞ்சிடும். அப்படி தான் இந்த நாட்களில் இருக்குது. அதனால் பாவத்துக்கு நம்ம விலகி போகணும். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டவருடையவர்கள். இப்போ பாவம்னா நம்ம கடலில் பார்க்குறோம், எல்லா மீன்களும் இருக்குது. அதில் உப்பு இருக்குது. அந்த மீனில் உப்பு வந்து ஒட்டுறதே இல்லை பாருங்கள். எவ்வளோ மீன் இருக்குது, நம்ம வாங்குகிறோம். அது சமைக்கும் போது நம்ம உப்பு அதில் போட்டால் தான் என்ன பண்ணுது, அந்த மீன்லேருந்து சுவை உண்டாகுது. அப்போ எப்படி கடலில் உப்பு தண்ணீரில் வளர்கிற மீன் அந்த உப்பு ஒட்டாமல் அந்த மீனெல்லாம் இருக்குதோ, அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம பாவம் என்கிற பிரச்சனை, பாவம் என்கிற சேறு, பாவம் என்கிற அழுக்கு, பாவம் என்கிற பொல்லாப்பு, பாவம் என்கிற நாச மோச கிரியைகள், இதில் நம்ம ஒட்டக்கூடாது. எப்படி ஒரு சேத்துல விழுந்து விட்ட ஒரு வெள்ளை வஸ்திரம், வெள்ளை சட்டை, வேஷ்டி அல்லது பேண்ட்டு சட்டை அது சேராக இருந்து அப்படியே எடுத்து நம்ம அதை அணிய முடியாது, போட்டுக்க முடியாது. அதே போல் தான் பாவம். பாவம்னா பரிசுத்தம் உள்ளது, சுத்தம் உள்ளது, தூய்மை உள்ளது. அது எப்பொழுது என்ன பண்ணிருக்கோம், பரிசுத்தமாக இருக்கும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. நம்ம பரிசுத்தமாக இருப்போம், பாவத்துக்கு விலகி இருப்போம். எப்படி சமுத்திரத்தில் மீன் அந்த உப்பு ஒட்டாமல் வாழுதோ, அதே போல் இந்த உலகத்தில் வாழும்போது பாவம் நம்மை அணுகாமலும், பாவத்தில் நம்ம வந்து பாவம் என்கிற சேற்றில் நம்ம ஒட்டாமலும் பரிசுத்தமாய் வாழ்வோம். கடவுளுக்கு நல்ல பிள்ளைகளாக நம்ம இருப்போம். ஆமென். அல்லேலூயா.